அஸ்லாம் வலைக்கும் சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன தெரிஞ்சுக்க போறோம் பாத்தீங்கன்னா, கணவன் மனைவி பத்தி தான். கணவன் மனைவி உறவு வெறும் உறவல்லங்க. அது ஒரு நம்பிக்கை, மரியாதை, பொறுமை, கருணை. இத பத்தி குரான்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். குரான் 4 அல்-நிசா வசனம் 128. இந்த வசனம் பாத்தீங்கன்னா சமாதானமே சிறந்தது. கணவன் மனைவி உறவில் பிணைக்குகள், வெறுப்பு அல்லது புறக்கணிப்பு போன்ற பிரச்சனைகள் வரும்போது இருவரும் பேசி தீர்த்து கொண்டு சமாதானம் செய்து கொள்வதுதான் சிறந்த வழி என்று இந்த வசனம் வலியுறுக்கிறது. மேலும் விட்டு கொடுத்தல், சமாதானம் செய்வதற்காக மனைவி தன் சில உரிமைகளை, உதாரணமாக ஒரு பகுதி செலவு அல்லது நேரம் போன்றவற்றை விட்டு கொடுப்பதில் தவறில்லை என்றும், கணவன் மனைவி இருவரும் இந்த சமரச முடிவுக்கு வந்தால் அது குற்றமாகாது என்று உணர்த்துகிறது. கருமித்தம். மனிதர்கள் இயல்பாகவே கருமித்தனத்தால் ஆட்கொள்ளப்படுகிறார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். அதாவது தன் உரிமையை கோருவதிலும் விட்டு கொடுக்காமல் இருப்பதிலும் மனித மனம் பிடிவாதம் கொள்ளும். ஆனால் இதை தாண்டி விட்டு கொடுத்து கருணை காட்டுவது அவசியம். இறையச்சம். கணவன் மனைவியும் நன்மை செய்து அல்லாஹ்விற்கு பயந்து தக்வா நடந்தல், அவர்களது எல்லா செயல்களையும் அல்லாஹ் நன்கு அறிந்தவராக இருக்கிறார் என்ற உறுதியுடன் இந்த வசனம் முடிகிறது. இது அவர்கள் நீதியாகவும் அன்பாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஊக்கத்தை அளிக்கிறது. மேலும் சூரா 30 அல்-ரூம் வசனம் 21, நீங்கள் ஒருவரை கொண்டு மற்றவர் மன அமைதியும் திருப்தியும் கொள்வதற்காக உங்களிலிருந்து உங்கள் வாழ்க்கை துணைகளை உங்களுக்காக அவர் படைத்திருப்பதும் அவருடைய சான்றுகளில் உள்ளவையாகும். மேலும் உங்கள் இதயங்களில் உங்களுடைய வாழ்க்கை துணையின் பால் அன்பையும் அக்கறையும் அவர் அமைத்தார். இதில் எண்ணி பார்க்கின்ற மக்களுக்கு போதுமான சான்றுகள் உள்ளன. இன்றைய உலகத்துல பாத்தீங்கன்னா அன்பு சொல்வது ரொம்ப எளிதுதாங்க. ஆனா அதை காப்பாத்துதான் உண்மையான சவாலே. குரான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் ஆறுதல், கருணை மற்றும் அமைதி அளிப்பவர்களாக வேண்டும். அந்த அன்பு அல்லாவின் ஆசீர்வாதம், அதை பாதுகாப்போம், வளர்ப்போம். உங்கள் வீட்டில் அல்லாவின் ரஹ்மத் எப்போதும் நிலைத்திருக்கட்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் பல இஸ்லாமிய அறிஞர்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள்.